ஒரு காலத்தில் ஒரு பெரிய நதிக்கரையில் ஒரு நாவல் மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது. அது தினமும் இனிப்பான பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தது. அதே நதியில் ஒரு முதலை மற்றும் அதன் மனைவி வாழ்ந்தனர். முதலை தினமும் குரங்குடன் பேசும். குரங்கும் அதற்கு நாவல் பழங்களை கொடுக்கும். இப்படியே இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். ஒரு நாள் முதலை சில பழங்களை வீட்டுக்கு கொண்டு சென்றது. அவற்றில் சாப்பிட்ட முதலை மனைவிக்கு மிகவும் பிடித்தது. அவள் பேராசையுடன் சொன்னாள், இந்த குரங்கு இவ்வளவு இனிப்பான பழங்களை சாப்பிடுகிறதே, அதன் இதயம் இன்னும் இனிப்பாக இருக்கும். அதை நான் சாப்பிட வேண்டும். முதலை பயந்தது, ஆனால் மனைவியின் பிடிவாதத்திற்கு ஒத்துக்கொண்டது. அடுத்த நாள் முதலை குரங்கிடம், நண்பா, என் வீட்டுக்கு வா, என் மனைவி உன்னை பார்க்க விரும்புகிறாள் என்றது. குரங்கு சந்தோஷமாக முதலையின் முதுகில் ஏறி நதியை கடக்கத் தொடங்கியது. நதியின் நடுவில் வந்ததும் முதலை உண்மையைச் சொன்னது. என் மனைவிக்கு உன் இதயம் வேண்டும். குரங்கு சற்றும் பயப்படவில்லை. அது அமைதியாக சொன்னது, ஐயோ, என் இதயம் நாவல் மரத்தில்தான் இருக்கிறது. முதலில் அங்கே போவோம். முதலை அதை நம்பி திரும்பியது. மரத்தருகில் வந்தவுடன் குரங்கு வேகமாக மரத்தில் ஏறி சிரித்தபடி சொன்னது, முட்டாளே, யாராவது இதயத்தை மரத்தில் வைப்பார்களா? முதலை வெட்கப்பட்டது. குரங்கு தப்பித்தது.